இந்தியாவில் இருந்து வரக்கூடிய மருந்துகளுக்கு ஃபார்மசிக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. காரணம் என்னென்னா, நம்ம மருந்துலாம் ஏற்றுமதி பண்ணலைன்னா அமெரிக்காவில் வந்து மருந்து விலை 300 மடங்கு கூடிக்கும். அப்போ அமெரிக்காக்காரங்கெல்லாம் புரட்சி பண்ணி அவங்க ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. இந்த பிரிக் நேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள வணிகத்தை அவங்க உள்ள கரன்சிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு உள்ள தேவையை குறைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்க டாலருடைய வேல்யூ 10% இறங்கியிருக்கு. இது அமெரிக்கானால் தாங்கவே முடியாது. நான் அமெரிக்க டாலரில் இனிமேல் வணிகம் பண்ண மாட்டேன், இந்தியாவிலேருந்து மாம்பழம் கொடுங்க, பெட்ரோல் தரேன் உங்களுக்கு, நம்மளுக்கு மாம்பழத்தை வாங்கிட்டு பெட்ரோல் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாங்க, உள்நாட்டிலேயே கலவரம் பண்ணி அந்த ஊர் மக்களே கடாஃபியை அடித்து நடு ரோட்டில் இழுத்து கொண்டு போய் கொலை செஞ்சதை வீடியோ பண்ணி காமிச்சாங்களா இல்லையா? இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் த க்ரௌ இந்த புஸ்தகத்தில் ஒரு பக்கத்தில் 2 முக்கிய தலைவர்களை கொலை செஞ்சதை பற்றி இருக்குது. அந்த 2 முக்கிய தலைவர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க. அவன் இந்தியாவை குறி வச்சானா அவன் ஃபஸ்ட்டு நம்ம தலைவர்களை தான் குறி வைப்பான். நம்ம தலைவர்களை குறி வைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளையே நம்ம தலைவர்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படி மாற்றுறதுன்னு பிளான் பண்ணுவான். அந்த பிளானில் அவங்க பெரிய கில்லாடிங்க அந்த விலக ஆரம்பிச்சு. அவன் ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் பத்திரிகையாளர் பேட்டியில் சொன்ன மாதிரி, இந்தியாவில் பிராமணர்கள் எல்லாம் எல்லாரையும் அடிக்கிறானுங்க, இது பிராமணர்கள் எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான். பார்த்தீங்களா? ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மோடி என்ன பிராமணனா? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 50% வரியை இந்தியா மீது விதித்திருந்தார். இது அந்நாட்டிலே எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருந்தாங்க. நீதிமன்றமும் அதை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கிடையில் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் SCO சம்மிட் நடத்தி முடிச்சிருந்தாங்க. இதில் பிரதமர் மோடி அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வராங்க உலக நாடுகளுக்கு ஆசிய கண்டத்திலிருந்து? சரி, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயம் கேட்டிருந்தீங்க, 50% ட்ரேட் டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் விஷயம் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, ஐ திங்க் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்திய பிரதமர் பிரிட்டன் போயிருந்தார். ஆமாம். அங்கே பிரிட்டனில் நம்ம எந்த பொருளை ஏற்றுமதி செஞ்சாலும் அதுக்கு 0% டேக்ஸ்னு ஒன்று வாங்கிட்டு வந்தார். அது இந்தியாவில் ரொம்ப பெருமையாக எல்லாரும் பேசினாங்க. நாமும் இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ அதே மாதிரி ட்ரம்ப் நம்மளுக்கு இந்த டேக்ஸ் போட்டிருந்தாலும் அந்த டேக்ஸ் சாஃப்ட்வேருக்கு கிடையாதுன்ட்டாப்புல. அப்புறம் வேறு இந்தியாவில் இருந்து வரக்கூடிய மருந்துகளுக்கு ஃபார்மசிக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. காரணம் என்னென்னா, நம்ம மருந்துலாம் ஏற்றுமதி பண்ணலைன்னா அமெரிக்காவில் மருந்து விலை 300 மடங்கு கூடிக்கும். அப்போ அமெரிக்காக்காரங்கெல்லாம் புரட்சி பண்ணி அவங்க ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, இந்தியாவிலேருந்து தயாராகி வர்ற மருந்துக்கு டேக்ஸ் கிடையாதுன்ட்டாப்புல ட்ரம்ப்பு. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்துக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ இந்தியாவிலேருந்து வேறு என்ன அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா, அந்த சட்டை, துணிமணி, அது இது ஃபுட் ப்ராடக்ட் அதெல்லாம் போகுது. இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்ற கேள்வியை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா ஒருத்தர் திருப்பூரில் டிஷர்ட் விற்றுட்ருக்கிறார். டிஷர்ட் தயார் பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அவங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி ட்ரம்ப் போட்டனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குதாங்களா அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லைங்க தம்பி, சரக்கு இந்திய துறைமுகத்திலேருந்து நேரடியாக அமெரிக்கா துறைமுகத்தில் போய் இறங்குச்சு. இப்போ ரூட்டட் த்ரூ லண்டன், அதாவது UK, நம்ம சரக்கு UKக்கு போகுது. UKயில் தான் நம்மளுக்கு 0% டேக்ஸ் இல்லை. அங்கேருந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அங்கேருந்து அட்ரஸ் மாறி திரும்ப அமெரிக்காவுக்கு போகுது. அப்போ நம்ம சரக்கு அமெரிக்காவில் விற்கிறோமானா இன்றைக்கி விற்றுக்கிட்டு தான் இருக்கோம். விற்றதோட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக, அதாவது நம்மளுக்கு லாபம் கம்மியாக இருக்க ஒழிய நம்ம சரக்கு ஒன்றும் விற்காமல் இல்லை. நேரடியாக இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்துச்சு, இப்போ சுற்றி போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். இந்திய வணிகர்களுக்கு அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நஷ்டம் இருக்குது. அதை யாரும் நஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் இதெல்லாம் வந்து இந்தியாவை பெரிய லெவலில் பாதிக்குமானா இது வந்து இந்தியாவை பெரிய லெவலில் பாதிக்காது. ஆனால் ட்ரம்ப் பண்ணுற விஷயம் நமக்கு ஒரு சிக்னல் காமிக்குது. என்ன காமிக்குதுன்னா, அமெரிக்கா இந்தியா வந்து இப்போ தான் பொருளாதார ரீதியாக வளர்ந்துக்கிட்டு வரும். இது போன்ற தடைகள் அமெரிக்கா விதிக்கும் போது அது பாதிப்பு தானே ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அப்படின்றது வந்து நம்ம மக்கள் ஒன்றா சேர்ந்து நம்ம அதிகமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை உருவாக்குறதுல தான் நம்ம பொருளாதாரம் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதியிலலாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்குமே ஒழிய அதுவே நம்மளுடைய பொருளாதாரத்தை பெரிய லெவலில் பாதிச்சிரும்னு நான் பர்சனலாக நினைக்கல. இந்தியாவில் தயார் பண்ணுற பொருள்கள் 148 கோடி பேர் நம்ம இருக்கிறோம் தம்பி. நமக்கு விற்கிறதே பெரிய மார்க்கெட் இந்தியா. இதில் அமெரிக்காவில் எத்தனை மக்கள் தொகை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளில் பாதி கூட கிடையாது. ஆமாம், அவங்க பணக்கார நாடுன்னு ஒரு பாவலா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாவலாவை எல்லாரும் நம்புற வரைக்கும் தான் பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாடு சில பலங்கள் அந்த நாட்டுக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அமெரிக்கா வந்து ஒரு பலமான நாடு கிடையாது. அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சரிவில் ஒன்று தான் அமெரிக்க டாலருடைய உலக சந்தை மதிப்பு திடீர்னு 10% விழுந்தது. இப்போ அதனால தான் அமெரிக்கா வந்து இப்போ இந்தியா மேலே கோபமாக இருக்கானுங்க. ஏன்னா இந்தியா, ரஷ்யா, சைனா, பிரேசில் இந்த பிரிக் நேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ள வணிகத்தை அவங்க உள்ள கரன்சிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு உள்ள தேவையை குறைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்க டாலருடைய வேல்யூ 10% இறங்கியிருக்கு. இது அமெரிக்கானால் தாங்கவே முடியாது. அமெரிக்கா வந்து உலகத்துக்கு என்ன விற்கிதுன்னா 2 தான் தம்பி. ஒன்று, அமெரிக்கா உலகத்துடைய கரன்சியான டாலரை கையில் வச்சுருக்கு. ஒரு தனி நாடுடைய கரன்சி உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேவலம் தானே உலகத்துக்கு. அமெரிக்க டாலர் உலகத்துடைய வர்த்தக கரன்சியாக இருக்கிறனாலேயே அமெரிக்கா வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அமெரிக்கா கொல்லப்புறத்தில் போய் பேப்பரை அச்சடித்து உங்கள் வேறு நாட்டுக்கு கொடுத்து வேறு நாட்டில் இருந்து சாரகம் வாங்கிக்கணும், அந்த கண்டிஷன். ஆனால் இந்தியா உலகத்துக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கணும்னா இந்திய பேப்பரை கொடுத்தா எவனும் வாங்க மாட்டான். நாம் சட்டை செய்யணும், அரிசி செய்யணும், கோதுமை செய்யணும், பொருள்களை உற்பத்தி செஞ்சு இன்னொருத்தனுக்கு கொடுத்து அதை டாலராக வாங்கி அதை நம்மளோட ரிசர்வ் வங்கியில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியாக வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் திரும்ப நம்ம பொருள் உலக சந்தையிலேருந்து வாங்க முடியும். அமெரிக்காவுக்கு அது கிடையாது. ஸோ அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு பெரிய பவரு உலகம் ஃபுல்லாக அவனுடைய பேப்பரை வர்த்தக கரன்சியாக யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து இப்போ வெயிட் வைக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ரஷ்யா, சைனா, இந்தியா, பிரேசில் பெரிய நாடுகள், பெரிய உலக சந்தைகள், இவங்கெல்லாம் அமெரிக்க டாலர்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்கன்றது வந்து அமெரிக்கானால் பொறுத்துக்க முடியாது. ஸோ அதனால தான் அவனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேலே அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க பார்க்குறான். அமெரிக்கா இப்போ நமக்கு வந்து ஒரு 50% டேரிஃப் போடுதுன்னு மாத்திரம் நீங்கள் பார்க்காதீங்க. அமெரிக்கா ஃபார் சம் ரீசன் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க டாலரை வந்து அவங்க இழக்க விரும்ப மாட்டேன்றாங்க. உலகம் ஃபுல்லாக இப்போ ஒரு பதட்ட நிலைமை இருக்குது. இந்த பதட்ட நிலைமை யுக்ரைன் ரஷ்யா போர்னால மாத்திரம் வரலை. இப்போ ஓவராலாக உலகத்தில் 2 பெரிய போர்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர், இன்னொன்று இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய விஷயம். இந்த போர் அவ்வளோ பெரிய போராக இல்லைனா கூட இந்த போர் வந்து உலக மக்களுடைய மனதளவில் பெரிய ஒரு பிளவை உருவாக்கியிருக்கு. இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்குது பாருங்கள் இந்த இஷ்யூ. இப்போ இதனால் இந்த 2 அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன்னால் உலக நாடுகள் சம்மந்தமான நிறையா பதட்ட நிலைமைகள் வருது. அதில் இருக்கிறதுலே பெரிய பதட்ட நிலைமை என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 3 வருஷமாக உலக நாடுகள் எல்லாமே ஆயுத அஸ்திரங்களுக்கு செலவு பண்ணுற பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு ஒரு ரிசல்ட் வருது. நீங்கள் கூகுளில் போய் ஆவரேஜ் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டை எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட உயர்த்தியிருக்காங்க. ஆமாம், இது காரணம் என்ன? உலக நாடுகள் எல்லாமே ஒரே நேரத்தில் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுதுமா. அதாவது 100 ரூபா உங்களுடைய நாட்டுடைய வரவுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், 100 ரூபா ஒரு நாடு உங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னா ஆவரேஜாக நீங்கள் 12லேருந்து 13 ரூபா தான் ஆர்மிக்காக செலவு பண்ணிருந்தீங்க. அப்போ 12லேருந்து 13னா மிச்சம் 84 ரூபா 85 ரூபாயை நீங்கள் உங்கள் நாட்டில் ரோடு போட, ஆஸ்பத்திரிக்கு, ஸ்கூலுக்கு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிருந்தீங்க. எப்போ 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ கடந்த 3 வருஷமாக உலக நாடுகள் எல்லாம் 25லேருந்து 30% ஆயுத அஸ்திரங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 12% ஆயுத அஸ்திரங்களுக்கு செலவு பண்ணவங்க இப்போ 30% செலவு பண்ணுறாங்க. அப்படின்னா
ஆவரேஜாக எல்லாருமே ஒரு பெரிய போர் வரும்ன்றத எதிர்நோக்கி இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க முடியுதா? இப்போ நானாக அதை சொல்லலை. நீங்கள் உலக நாடுகள் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு என்ன தகவலை நம்மளுக்கு கொடுக்குது? எப்போ தம்பி ஒருத்தன் கத்தி வாங்குவான்? ஏண்டா இத்தனை அருவா கத்தியெல்லாம் வாங்கிட்டு போகிற அப்படின்னு ஒரு ரவுடியை கிட்ட எனக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும்போது எப்போ ஒருத்தன் துப்பாக்கி வாங்குவான்? ஏண்டா நம்ம நாட்டுக்கு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கான்னு துப்பாக்கி வாங்க போகிறோமா தம்பி? கிடையாது. அப்போ உலக நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு நிம்மதியற்ற சூழல் வரப்போகுது, ஒரு போர் சூழல் வரப்போகுதுன்றதை கணிச்சு தான் அவன் பட்ஜெட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டை அவன் ஆயுதஸ்திரத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். காசா போர், அதே மாதிரி அங்கே யுக்ரைன் போர், இந்த 2 போர்கள் நிறையா விஷயங்களை உலக லெவலில் மாற்றிருச்சு. இதுவும் தான் ஒரு காரணம். இப்போ நாம் ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு உலக வர்த்தகத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி இப்போ அமெரிக்கா நம்மளுக்கு பண்ணுறது. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மாத்திரம்தான் சிஐஏன்னு ஒன்று வச்சுருக்கிறான். இந்த சிஐஏ அப்படின்றது என்னென்னா சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்றான் அமெரிக்காக்கால். இந்த சிஐஏடைய வேலை என்னென்னா அமெரிக்காவை தவிர உள்ள மற்ற நாடுகள் இருக்குல்ல, அதுகளில் ஃபுல்லாக எஸ்பியோனாச்சுன்னா அவன் நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒற்றர் வேவு பார்த்து அந்த நாடு அவனுக்கு வேண்டப்படாத நாடு, இல்லை அவன் எதிரின்னு நினைக்கிற நாடு, சில நேரத்தில் அவன் நண்பன் நாடாக கூட இருக்கும், அதுக்குள்ளேயும் வேவு பார்த்து அந்த நாடுகளில் அவன் கலவர சூழல்களை செய்கிறது, அரசுகளை மாற்றுறது, அவனுக்கு வேண்டிய மாதிரி செய்கிறதெல்லாம் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. அப்போ எப்பப்போ இன்னொரு நாடு அவன் எதிரியாக நினைக்கிறானோ அப்போ இந்த சிஏஏ ஆளுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இதை நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு இல்லை, இதை ட்ரம்ப்பே பேசியிருக்காப்புல. அவருடைய நிறைய எலெக்ஷன் இதிலெல்லாம் டீப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பே பேசியிருக்கிறாப்புல. ஸோ இவனுங்க லிஸ்ட்டு வச்சுருக்காங்க தம்பி. என்ன லிஸ்ட்டுனா அதே இப்போ ஒரு வேலையாக தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜார்ஜ் சோரோஸ் இந்த டீப் ஸ்டேட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜார்ஜ் சோரோஸ்லாம் டீப் ஸ்டேட் ஆளுன்னு சொல்லி ஊரில் எல்லா பேரும் சொல்லிட்டான். ட்ரம்ப்புன்னு சொல்லியிருக்காப்புல. இந்த நம்ம ஜார்ஜ் சரோஸை, அந்த அமெரிக்காவுடைய ஜார்ஜ் சரோஸை நம்ம ராகுல் காந்தி ஐயா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஜார்ஜ் சரோஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு சிஎம் அமெரிக்காவுக்கு போகும்போது கூட அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமா? ஆனால் இந்த அமெரிக்க சிஐஏ உலகத்தில் உள்ள நிறையா நாடுகளுடைய அரசுகளையே மாற்றிருக்கு, நிறையா நாட்டு தலைவர்களை அசாசினேட் பண்ணியிருக்கு. இதை சிலது அவங்களே ஒத்துக்கிறானுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1953 ஈரானியன் கூப் அவங்களே ஒத்துக்கிறானுங்க, அமெரிக்க சிஐஏ தான் பண்ணுச்சுன்னு. 1964 பிரசீலியன் கூப், 1971 பொலிவியன் கூப், 1973 சில்லியன் கூப், இதெல்லாம் ஒவ்வொரு நாடுகளில் நடந்தது. கடாஃபி, சதாம் ஹுசேன், இன்னும் லிஸ்ட்டு நிறையா போகுது. இதெல்லாம் அவங்களே ஒத்துக்கிட்டது, ஊரறிஞ்ச விஷயம். அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடாஃபின்ற ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் நான் அமெரிக்க டாலரில் இனிமேல் வணிகம் பண்ண மாட்டேன், இந்தியாவிலேருந்து மாம்பழம் கொடுங்க பெட்ரோல் தரேன் உங்களுக்கு, நம்மளுக்கு மாம்பழத்தை வாங்கிட்டு பெட்ரோல் கொடுத்தாரு. ஆமாம். அவர் என்ன பண்ணாங்க? கொண்டுட்டாங்க. உள்நாட்டிலேயே கலவரம் பண்ணி அந்த ஊர் மக்களே கடாஃபியை அடித்து நடு ரோட்டில் இழுத்து கொண்டு போய் கொலை செஞ்சதை வீடியோ பண்ணி காமிச்சாங்களா இல்லையா? அவன் நாட்டு மக்களை வச்சே அவனை கொண்டாமா? இவ்வளோக்கும் இந்த கடாஃபின்ற ஆள் அந்த அவன் ஊர் மக்களுக்கு எக்கச்சக்கமான நல்லது பண்ணான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்தியாவுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் அமெரிக்கன் சிஏஏ பற்றிய நிறையா விஷயங்களை அமெரிக்கன் சிஐஏல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தாங்கல்ல, அந்த மனிதர்களே புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் நாங்கள் சிஐஏல வேலை பார்க்கும்போது எங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, நாங்கள் எதெல்லாம் போய் செஞ்சோம், எங்களுக்கு எத்தனை முக்கிய தலைவர்களை அசாசினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பின்னாடி இருந்து பணம் கொடுத்தோம், ஒரு நாடுகளுக்குள்ளே கலவரங்களை உருவாக்குறதுக்கு எப்படி நாங்கள் ஆயுதங்களை கொடுத்தோம். ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னா பீப்புள், ஃபிலாசபி, வெப்பனைசேஷன் 3 வேணும். ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தத்துவம், இந்த தத்துவமும் கூட்டமும் சேர்ந்ததுக்கு மாத்திரமே புரட்சி வந்துடாது, அதுக்கு ஆயுதம். இது 3 சேர்ந்தால் தான் புரட்சியை உருவாக்க முடியும். அந்த தத்துவம் முஸ்லீமுன்ற தத்துவமாக இருக்கலாம், அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவனை தீவிரவாதியாக்கலாம். இல்லை அந்த தத்துவம் கம்யூனிசம் மாவோயிஸ்ட்டுன்ற தத்துவமாக இருக்கலாம், அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்து மாவோயிஸ்ட்டு புரட்சியாளர்களை உருவாக்கலாம். ஆனால் ஒரு கூட்டம், ஒரு தத்துவம்,
அந்த கூட்டம் தத்துவமயமாக்கல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஆயுதம். இது 3 கொடுத்தா நாங்கள் புரட்சியை செஞ்சுருவோம்னு எழுதியிருக்கான் புஸ்தகத்தில். அவனே அவங்ககிட்ட சிஏஏல வேலை பார்த்து வந்த பசங்க அந்த தாத்தாக்களாக மாறினதுக்கப்புறம் புஸ்தகம் எழுதுனதுல எல்லாம் இதில் எழுதியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், தி கான்வர்சேஷன்ஸ் வித் த க்ரோ. இது வந்து 2013 பப்ளிஷ் ஆன ஒரு புஸ்தகம். அமெரிக்காவில் சிஐஏல வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆன தாத்தாவாயிட்ட ராபர்ட் டி க்ரௌலி அப்படின்ற ஒருத்தர், அவர் சிஐஏல வேலை பார்த்தவர். அவர் வந்து சிஏஏல நான் வேலை பார்க்கும்போது நான் எத்தனை முக்கியமான நபர்களை, உலக தலைவர்களை கொலை செய்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம், எத்தனை புரட்சிகளை, உள்நாட்டு கலவரங்களை செஞ்சுருக்கிறோம், எத்தனை தலைவர்களை பற்றி எல்லா ரெக்கார்டையும் எடுத்து அவங்கள வந்து மிரட்டி இருக்கிறோம், இதெல்லாம் பற்றி அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் த க்ரௌ இந்த புஸ்தகத்தில் ஒரு பக்கத்தில் 2 முக்கிய தலைவர்களை கொலை செஞ்சதை பற்றி இருக்குது. அந்த 2 முக்கிய தலைவர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க. ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பலம் அப்படின்றது 2 வகையில் படும்பா. ஒன்று, அந்த நாட்டுடைய மக்கள் எவ்வளோ அமைதியாக வர்த்தகம் பண்ணி பொருளாதார ரீதியில் அந்த நாடு எவ்வளோ வல்லமையில் இருக்குது அப்படின்றது ஒன்று. 2வது, அந்த நாடு அறிவியல் ரீதியாக எவ்வளோ கண்டுபிடிப்புகளை வச்சு அது முன்னேறி நிற்கிது, அது நம்மளுடைய பலம். அப்போது இன்றைக்கு உள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தில் அணு ஆயுதம், கரெக்டமா? இப்போ இந்த அணு ஆயுதம் முதல்ல இந்தியாவுக்கு கிடச்சதுக்கு ஒரு ஐயா காரணமாக இருந்திருப்பார்ல, ஒரு சயின்டிஸ்ட். இப்போ நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அப்துல் கலாமுடைய குருவுக்கெல்லாம் குரு இவர் தான், ஆரம்ப கர்த்தா இவர் தான். இந்தியாவை விஞ்ஞானமயம் ஆக்குனது, அந்த விஞ்ஞானமயமாக்குற பாதையில் கொண்டு போய் நம்மளுக்கு அணுசக்தியை உருவாக்கி கொடுத்தவர் அவர் தான் இவர் பேர் ஹோமி பாபா. இவர் பேரில் தான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு இருக்குது. இப்போ இந்த ஹோமி பாபாவை நாங்கள் எப்படி கொன்னோம், அவர் கடைசி சாகும் போது என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்ற வரைக்கும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கான். இந்த ஹோமி பாபா வந்து ஐயா வந்து ஒரு பிளேன் கிராஷில் இறக்குறார். இந்த பிளேன் கிராஷ் எங்கே நடக்குது அப்படின்னா, மோண்ட் பிளாங்க் அப்படின்ற ஒரு மவுண்டன், ஐரோப்பியாவில் ஒரு மலை பிரதேசத்துக்கு மேலே ஏரோப்ளேன் போகும்போது அந்த ஏரோப்ளேன் வெடித்து ஹோமி பாபா அவர் கூட சில சயின்டிஸ்ட்டு எல்லோரும் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனது இந்தியாவுடைய இந்த அணு சக்தி டெக்னாலஜி நம்மளை ஒரு ரொம்ப வருஷம் பின்னாடி தள்ளிடுச்சு. அவர் இறந்து போனதுக்கு இந்திரா காந்தி பேசும்போது, அவர் இறந்தது இந்தியாவுக்கு ஒரு வலது கை உடைஞ்ச மாதிரி, நம்ம இவ்வளவோ வேகத்தில் அணுசக்தியை அட்டைன் பண்ணுற இடத்துக்கு போனோம், ஐயா இப்போ நம்ம இறந்தது வந்து ஒரு பெரிய இழப்புன்னு நம்ம சொன்னோம். அமெரிக்காவும் இப்போ இன்றைக்கி ரொம்ப பெருமைப்பட்டிருக்கானுங்க. இந்தியான்ற நாடு ஒரு ஏழை நாடாக இருந்துக்கிட்டு அணுசக்தி வந்துரும்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஹோமி பாபாவை வச்சு வேலை பண்ணுச்சு. இப்போ அவங்களுடைய முக்கிய சயின்டிஸ்ட்டுகள் எல்லாரையும் மாறி கொண்டு விட்டுருவோம்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்போ ஹோமி பாபா நாங்கள் வந்து யதார்த்தமாக சாகலை, நாங்கள் தான் வெடி வச்சு கொலை செஞ்சோம் அப்படின்னு இந்த ராபர்ட் டி க்ரௌலி அப்படின்ற ஆள் தி கான்வர்சேஷன்ஸ் வித் த க்ரோ அப்படின்ற புஸ்தகத்தில் 2013 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த புஸ்தகத்தில் நம்மளுடைய பிரதம மந்திரியாக இருந்தார் பார்த்தீங்களா, லால் பகதூர் சாஸ்திரி. ஆமாம், இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்தவர். அவருமே ரஷ்யாவில் வந்து யதார்த்தமாக சாகலை, அவரும் வந்து நாங்கள் அதாவது சில ஏதோ பாய்சனோ ஏதோ பண்ணி அவரை கொன்னோன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா, அமெரிக்க சிஐஏ நம்ம ஊர் அரசியலில் நேரடியாக தலையிட்டு அசாசினேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு இந்த புஸ்தகம் வந்து காரணம். இதை அவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ அமெரிக்காரன் ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? அதை அவன் மாட்டான். ஆனால் அவன்கிட்ட வேலை பார்த்த ஆளா ராபர்ட் டி க்ரௌலின்னா ஆமாம், அவன் தான் இந்த புஸ்தகத்தை எழுதுனானா ஆமாம், அவன் இதை மாத்திரமா எழுதியிருக்கிறான். அவன் உலகம் ஃபுல்லாக எத்தனை தலைவர்களை கொலை செஞ்சோம், எத்தனை கூப் பண்ணோம், அதெல்லாம் எழுதியிருக்கான். இப்போ நம்ம ராஜீவ்காந்தி ஐயா அசாசினேஷன் இருக்குல்ல, ஸ்ரீபெரும்புதூர். ஆமாம், ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தது. அதுக்கு பின்னாடியுமே அமெரிக்க சிஐஏ இருக்குன்னு சொல்லி பிரபாகரன் ஐயா கூட இருந்த ஒருத்தர் பேசியிருக்கார். ஒரு பதிவு இருக்குது. இந்திரா காந்தியுடைய டெத்துக்கு பின்னாடியும் வெளிநாட்டு சதி இருந்ததுக்குரிய நிறைய தகவல் இருக்குன்றத சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது வந்து சும்மா பஞ்சாப் தீவிரவாதிகள், இது தமிழ் இன தீவிரவாதி, அப்படிலாம் கிடையாது தம்பி. ஒரு செயலை செய்யணும்னு அவன் நினச்சிட்டா அவன் யாரை ஆயுதமாக பயன்படுத்தணுமோ அதை ஆயுதமாக பயன்படுத்தி அது வந்து பின்னாடி பணத்தை கொடுத்து அதுக்கு பின்னாடி ஆயுதத்தை கொடுத்து அவன் இந்த வேலையை செஞ்சுருவான். அவன் அசாசின்ஸை உருவாக்க முடியும்னு இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கான், நம்ம சொல்ல. இப்போ இந்தியாவை அவன் வந்து ஒரு எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான்.
அப்போ இது ஒரு ரிஸ்க்கு தான் நம்மளுடைய தலைவர்களுக்கு. நீங்கள் ஆவரேஜாக இந்தியாவில் மொத்தம் 15 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்களா தம்பி? ஆமாம். இப்போ 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்துருக்காரு. கரெக்டாக? அது என்ன ரீசன் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டாங்க, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார், லால் பகதூர் சாஸ்திரி வந்து மர்மமான முறையில் இறந்து அவருடைய பிணம் மாத்திரம் இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் அது மர்மமான முறையில் இறக்கலை, அவரை நாங்கள் விஷம் வச்சு கொண்டோம்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் அவன் எழுதியிருக்கிறான். சரி, 3 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15ல் 3ன்றது 20%. இந்தியாவில் பிரதமர் இருக்கிறது ரிஸ்க் இல்லையா தம்பி? இதெல்லாம் கேட்கும் போது பார்த்தா ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆப்பிரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது, லண்டன் இருக்குது, பிரிட்டன் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன் இருக்குது. இது மாதிரி எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ அரசு தலைவர்கள், பிரதம மந்திரிகள் இருந்திருக்காங்க. எத்தனை பேர் அசாசினேட் ஆகியிருக்காங்க. ஆனால் பாவப்பட்ட இந்தியா இது ஒன்றும் பெரிய பணக்கார நாடு கிடையாது. ஏன் இந்த நாட்டில் 3 பிரதம மந்திரிகள் அகால மரணம் அடைஞ்சாங்க? அதுவும் நம்ம உள்நாட்டு தீவிரவாதிகளாலேயோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த தீவிரவாதிகளாலேயோ கொல்லப்பட்டு ஏன் செத்தாங்க? நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டான விஷயம் இல்லை தம்பி. இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதுறதை பார்த்தா அவன் இந்தியாவை குறி வச்சானா அவன் ஃபஸ்ட்டு நம்ம தலைவர்களை தான் குறி வைப்பான். நம்ம தலைவர்களை குறி வைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளையே நம்ம தலைவர்களுக்கு அகெயின்ஸ்டாக எப்படி மாற்றுறதுன்னு பிளான் பண்ணுவான். அந்த பிளானில் அவங்க பெரிய கில்லாடிங்க அந்த வெள்ளக்கார பசங்க. ஒரு நாட்டு மக்களை, அந்த நாட்டு தலைவர்களை எதிர்த்து எப்படி கொண்டு போகலாம் அந்த நாட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபி வந்து ஹிந்து நேஷ்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு தத்துவார்த்தத்தில் தானே இருக்கிறாங்க. கரெக்டாக தப்பா? அதாவது நேஷ்னலிஸ்ட்னா நாட்டுப்பற்று, ஹிந்து நேஷ்னலிஸ்ட்னா என்ன, நம்மளுடைய கலாச்சார ரீதியான நாட்டுப்பற்று உள்ள ஒரு அமைப்பு தானே பிஜேபி. இப்போ இந்த கலாச்சார ரீதியான இந்த நாட்டுப்பற்றை எப்படிலாம் கெடுக்கலான்னு பிளான் பண்ணுவானுங்க. இப்போ நடுவில் வந்து இந்த ஒரு கோயிலில் ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா? கர்நாடகா தர்மஸ்தலா. இந்த தர்மஸ்தலா இஷ்யூ நான் எப்படி பார்க்குறேன்றத சொல்கிறேன். இந்த தர்மஸ்தலா இஷ்யூ வந்து முதல்ல வரும்போது எவனோ ஒருத்தன் வந்து நாங்கள் அவங்க வந்து பெண்கள் எல்லாம் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா பண்ணுறான், வாக்குமூலம் கொடுத்து. ஆமாம். உடனே எல்லாரும் வந்து யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பகிரப்படுது. யூடியூப்பை திறக்கக்கூடாது, திறந்தாலே தர்மசாலா விஷயந்தான். இப்படி கொலை நடந்தது எல்லா பேரும் போட்டானா இல்லையா? போட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் 1 மாதம் கழித்து என்னாச்சு, அவன் ஆள் போய் சொன்ன இடத்துல எல்லாம் தோண்டி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அவன் பார்த்தோம்னா அங்கே வேலை பார்த்தவன் இல்லை, அவன் எங்கேயோ எல்டிடி கேம்பில் இருந்த பையன் இங்கே தமிழ்நாட்டில். அவனுக்கு ஒரு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எம்பி ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி காசு கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சசிகாந்த் செந்தில்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் கடைசி ஒரு ஃப்ராடு பையனு கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் கூட இருந்த ஒரு பொம்பளை வந்து என் பொண்ணு தான் இறந்து போச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிச்சு. அந்த பொம்பளை கல்யாணமே ஆகலை, ஒரு பொண்ணே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இது ஃபுல்லாக ஒரு டகால்டி மேட்ரு அப்படின்றது தெரிஞ்சுதா? எதற்கான இந்த நரேட்டிவ்? அதான் மேட்ரு. இந்தியா ஃபுல்லாக எத்தனை கோடி பேருக்கு ஹிந்துக்கள்னா கெட்டவங்க, பிஜேபினா கெட்டது, ஆர்எஸ்எஸோடைய வேலை வந்து இப்படி பெண்களுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறது தான், அப்படி இப்படின்னு சொல்லி விளம்பரம் அடித்து போகிற மாதிரி எல்லா பக்கமும் யூடியூப்பில் பகிர்ந்துச்சு, ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துச்சு, ட்விட்டரில் பகிர்ந்துச்சா இல்லையா தம்பி? ஆமாம். கடைசி எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சது, உண்மை வந்ததில்லை. அந்த உண்மை எத்தனை பேருக்கு பகிரப்பட்டது? 10% கூட போகலை. அப்போ இந்த பொய் தகவல் இந்தியா 148 கோடி பேரில் 100 கோடி பேருக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த பொய் தான், இதுதான் உண்மை வந்தது பாருங்க, அது வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூட போகாது. இன்னும் இந்த நாட்டில் ஒரு 90 கோடி பேர் அந்த பொய் தகவலை தான் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட. ஆமாம் இல்லையா? என் ஃப்ரெண்டே ஒரு பையன் இருக்கான், பூபதி குமார்னு, திருநெல்வேலியில். அந்த பையன் இந்த பொய் நடந்ததுன்னு இன்னும் தெரியாமல் இருக்கிறான். அன்னைக்கு கேட்குறேன், அப்படிலாம் இல்லையேன்றான். டேய், கண்டுபிடிச்சிட்டாங்கடா, எஸ்ஐடி உண்மை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லையாப்பான்றான். அப்போ அந்த யூடியூப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதெல்லாம் அந்த அமெரிக்காக்காரன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவன் அந்த அல்காரிதம்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த அல்காரிதம்ன்றது அவனுடைய ஏஐ சாஃப்ட்வேர். அதுதான் உங்களுக்கு என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு அனுப்புது. இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவன் திரும்பிட்டான்றது, இதுக்கு மேலே அவன் சிக்னல் கொடுக்கவே முடியாது. அவன் அமெரிக்காவில் ஒரு அட்வைசர் இருக்கான்ல, அவன் ட்ரம்ப்போடைய அட்வைசர்,
அவன் ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் பத்திரிகையாளர் பேட்டியில் சொன்ன மாதிரி இந்தியாவில் பிராமணர்கள் எல்லாம் எல்லாரையும் அடிக்கிறானுங்க, இது பிராமணர்கள் எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா? அவங்க தான் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மோடி என்ன பிராமணனா? இவங்க சும்மா ஏதாவது அவன் அது தெரியாமல் பேசி, ஆனால் அவனுடைய இன்டென்ஷன் அதுலேருந்து வெளிப்படுது. அவனோட நோக்கம் என்னென்னா நம்மளை உடைக்க நினைக்கிறான். அப்போ அவனுடைய ஆயுதம் யூடியூபு, அவனுடைய ஆயுதம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியான்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த 148 கோடி மக்களுக்கு நடுவில் அவன் கட்டாயமாக கிளர்ச்சி சிந்தனைகளை விளைப்பான். ஆட்சியாளர்களுக்கு விரோதமான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய வேலையை அடுத்த 2 வருஷத்தில் அவன் கட்டாயம் செய்வான் அமெரிக்காக்காரன். அந்த விதையை நம்ம மீறணும், உடைக்கணும் அப்படின்னா இந்திய அரசாங்கம் அதிவேகத்தில் இந்த சோஷியல் மீடியா கண்ட்ரோலை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அவன் மூளையை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவான், நீங்கள் எல்லாம் கெட்டவனுங்க, சங்கிலாம் கெட்டவனுங்க, இந்தியாவில் பிரதமர் கெட்டவர், இதெல்லாம் தப்பு அப்படின்னு டிஜிட்டல் ஜாம்பி ஆயிடுறானுங்க நிறைய பேர். இந்த டிஜிட்டல் ஜாம்பிகளை இந்த வெள்ளைக்கார பையன் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி பயன்படுத்தி பண்ணிடுறான்ல. அவங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க இந்த டிஜிட்டல் ஜாம்பிகள்லாம். 2 பக்கமும் தகவல் உனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்கு பேர் என்னென்னா மூளை கடிவாளம்னு சொல்கிறானுங்கப்பா வெள்ளைக்காரனுங்க. இதுக்கு ஒரு அழகான இங்கிலீஷ் வச்சுருக்காங்க, பிரெயின் ஹூக் அப்படின்னு. ஒரு சமூகத்துடைய மூளையவே கடிவாளம் போட்டு முடிச்சிடுறது. எல்லாரும் ஒரே மாதிரி பிரதமருக்கு அகேன்ஸ்டாக யோசிக்கணும்னா உங்களுடைய யூடியூப் ஃபீடில், ஃபேஸ்புக் ஃபீடில் பிரதமருக்கு அகேன்ஸ்டான விஷயங்களை மாத்திரம் கொடுக்குறது. அப்போ நீங்கள் அதையே பார்த்து பழகிட்டீங்கன்னா அதுவே ஃபோக்கஸ் ஆகிடுவீங்க. இப்போ ரஷ்யாவும் சைனாவும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இந்த யூடியூபும் கிடையாது, இதுவும் கிடையாது. அவங்களுக்குன்னு தனியாக சர்வர் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இப்போ நாம் ரஷ்யா சைனா அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் குறைந்தபட்சம் இந்தியா அல்காரிதத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோ, இங்கே நான் இந்த நாட்டில் பேச்சுரிமை இருக்குது. ஆனால் நீ பேசுகிறத முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற உரிமை இருக்குல்ல, அது எங்கேயோ இருக்கிற வெள்ளைக்கார பயலுக்கு இருக்கக்கூடாது. நீ வலதுசாரியாக 10% உன் ஃபீல்டில் வந்துச்சுன்னா இடதுசாரி கருத்தும் 10% வரணும். ஆனால் இங்கே வெறும் இடதுசாரி கருத்து மாத்திரமே தான் வரும் அப்படின்னா அப்போ பார்க்குறவன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசாரியாக மாறிடுவான்ல. இப்போ நம்ம நினைக்கிறோம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் மாறுறான். அப்போ இந்த கண்ட்ரோல் ஓவர் தி மீடியா இருக்குல்ல, அது இந்தியா பண்ணலைன்னா இந்தியாவை என்னையை பொறுத்த வரைக்கும், நான் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், காப்பாற்ற யாருனாலையும் முடியாது. இந்த ரஜினி ஒரு தடவை சொல்லுவார்ல, ஆண்டவனாலையும் காப்பாற்ற தான். ரஷ்ய பிரதமரும் இந்திய பிரதமரும் நேரடியாக கார்லேயே பயணித்து ஏதோ பேசினதான் சொல்கிறாங்க. சரி, 60-70 வருஷமாக நடக்காத விஷயம் இல்லை, உலக சரித்திரத்தில் அட்லீஸ்ட் இந்திய சரித்திரத்தில் இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம். ஒரு இந்திய பிரதமர், ரஷ்ய தலைவர், சைனீஸ் தலைவர் 3 பேரும் ஒரே டயத்தில் ஒரே மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணுறது. இந்த எஸ்சிஓ சமிட்டில் ஒரு அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய, இது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வு இப்போ நடந்திருக்குது. அந்த நிகழ்வில் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் ஐயா என்ன பண்ணுறாரு, பிரதமர் ஐயா அவங்க கூட நான் பேசணுன்றார். இப்போ நார்மலாக நீங்கள் நானும் செஞ்சுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், தம்பியை கொஞ்சம் பேசலாம்ப்பா அப்படின்னா என்ன பண்ணுவோம், அண்ணே வாங்கினே எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க, வாங்கினே இப்படி ஓரமாக நின்று பேசணும், கரெக்டா? ஆமாம். இப்போ திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணே இங்கெல்லாம் பேச முடியாதுண்ணே, நீங்கள் நேரம் நம்ம வண்டிக்கு வந்துடுங்க, நம்ம வண்டியிலேயே பேசிட்டு திரும்ப ஏறின இடத்துல இறங்கிக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தம்பி? அதுக்கு நினச்சி பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் ரஷ்ய பிரதமர் மோடி ஐயா நீ வண்டிக்கு வாங்க, வண்டியில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம், 45 நிமிஷம் வண்டியில் சுற்றுவோம், ரோட்டில் சும்மா சுற்றுறோம், வண்டிக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம். ஏன் இங்கே பேசுனா, நான் யாரையும் நம்புகிற சூழ்நிலையில் இல்லை, ஏதோ ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை நடக்க போகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் காத்திருக்கு அப்படின்னு நினச்சனால தானே அவரை ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வண்டியை ரவுண்டு பண்ணி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துல இறக்குறாங்க. இல்லையா? ஆமாவா? ஆமாம். நம்ம பேசும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சோம்னா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால தானே அந்த செயலை செய்வோம். நமக்கே இது பொருந்தும்னா அப்போ உலகத் தலைவர்கள் இதை செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தம்பி? அட்லீஸ்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறவன் என்ன தெரியுமா யோசிப்பான், என்னமோ சம்பவம் நடக்க போகுது உலக ரேஞ்சில், அது இன்னும் 6 மாதத்தில் நடக்க போதா, 1 வருஷத்தில் நடக்க போதா, இல்லை அடுத்த மாதம் நடக்க போதா நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நிகழ்வு காத்திருக்கு. அந்த நிகழ்வை பகிர்றதுக்காக பிரதமரை நான் கார்லேயே பேசிட்டு போவோம்னு சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இது நார்மல் டைம்ஸ் இல்லை தம்பி. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த 2025 இது நார்மலான காலகட்டம் இல்லை. அடுத்த 10 வருஷம் டெக்கேட் ஆஃப் வார்ன்றான். அடுத்த 10 வருஷம் உலகத்தில் பெரிய போர்கள் வரப்போகுது. இல்லை சிறு போர்களாக நிறைய போர்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். இதில் போருக்கு தயாராக பண்ணக்கூடிய ஆயுதங்களை செய்கிறவன்லாம் அவங்க பணக்காரனாக போகிறான். போர் சம்மந்தமான விஷயங்கள் பெருசாக போகுது. உங்களுக்கு செய்திகளும் அது சம்மந்தமாக போர் சம்மந்தமாக தான் இருக்கும். அவங்க இந்தியா ஏதோ ஒரு முக்கிய இடத்துல தான் இருக்குது. ஒரு தெய்வ சக்தி நம்ம நாட்டை காப்பாற்றுது. அது தொடர்ந்து நம்மளை காப்பாற்றும், நம்ம பிரதமரையும் காப்பாற்றும், நமக்கும் நல்ல புத்தியை கொடுக்கும். ஏன்னா மக்கள் நாம தான் கொஞ்சம் மக்கு பசங்களாக இருக்கோம். பிரதமர்லாம் நல்லா இருக்கார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரதமர் நம்மளுக்கு வாச்சது நம்ம பண்ண நம்ம நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது ஒரு ஒரு டேஞ்சரஸ் டைம் உலக சரித்திரத்தில். அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வேறு நாடுகள் அந்த இடத்த மாற்றி எடுக்க போகிற ஒரு காலம். சேஞ்ச் இன் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றாங்க. உலக சரித்திரத்தில் இதெல்லாம் பல 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழும். ஒரு டயத்தில் ரோம் தன்னுடைய பதவியிலேருந்து இறங்கி அடுத்த நாடுகள் அந்த இடத்துக்கு போச்சு. பிரிட்டன் அந்த இடத்துல இருந்து இறங்கி அந்த இடத்துக்கு அமெரிக்கா போச்சு. இப்போ அமெரிக்கா அந்த வல்லாதிக்க பொசிஷன்லேருந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அடுத்த ஆள் போகக்கூடிய நாள் ரொம்ப நாள் இல்லை. பட் இந்த சேஞ்ச் இன் வேர்ல்டு ஆர்டரில் பெரிய போர்களோ இல்லை ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது. இதில் முடிஞ்ச வரைக்கும் அமெரிக்காவுடைய பிரச்சனையிலையோ இல்லை இந்த பெரிய பெரிய ஆளுங்களுடைய இதில் இந்தியா எங்கேயும் மாட்டிக்காமல் தப்பிச்சு வரணும். இதில் கட்டாயமாக அந்த அமெரிக்காக்காரன் சும்மா இருக்க மாட்டான். இங்கே உள்நாட்டில் சில பிரச்சனைகளை அவன் பண்ணுவான். இந்த மாதிரி சூழ்நிலையில் குறைந்தபட்சம் இப்போ என்னை மாதிரி ஆளுங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த யூடியூப்பு அது இதுன்னு இருக்கிற சோஷியல் மீடியாவுடைய இது இருக்கு இல்லையா, இப்போ எப்படி டிக்டாக் பேன் பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்கள பேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கடுமையான சட்டத்தை போடணும். நீ இதெல்லாம் எங்கள் நாட்டு மக்களுக்கு யூடியூப் பண்ணணும்னா உன் சர்வரை இந்தியாவில் வை. என் நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் வச்சுருக்கிற சர்வரை நீ இந்தியாவில் வை. உன் சர்வரை மானிட்டர் பண்ணக்கூடிய உன்னுடைய ஏஐ இருக்கு இல்லையா, அந்த அந்த யூடியூப்பை ஃபீட் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஆமாம் ஏஐ அல்காரிதம், அந்த ஏஐ அல்காரிதத்தை என்னுடைய இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கவனிக்கணும். ஆவரேஜாக என்னென்ன தகவல் பரிமாறம் படுதுன்றத நான் கவனிக்கணும். அது நேரடியாக என்னுடைய நிறுவனங்கள் கவனிக்காமல் நீ என் நாட்டிலக்குள்ள இந்த யூடியூப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம ரஷ்யா சைனா மாதிரி அதை தடை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவனுடைய இந்த யானை இருக்குது பாருங்கள், இந்த சோஷியல் மீடியான்ற அந்த அரக்கன் இருக்கான்ல, அவனுடைய மூக்கணாங்கயிறு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் அவன் நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவான். ஆட்டை மேய்ச்ச மாதிரி மேய்ச்சிட்டு போயிடுவான். நம்ம மூளையெல்லாம் அவன் செலவு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லை நம்ம நாடு என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி இந்த ஹோண்டா கம்பெனிக்காரன் இந்தியாவுக்குள்ளே வரும்போது என்ன சொன்னோம், நான் எங்கள் ஊர் நிறுவனத்தோடு சேர்ந்து அதான் நீங்கள் நடத்த முடியும்னு சொன்னோம்ல. ஹீரோ ஹோண்டான்னு ஒன்று போட்டான். இல்லை நீ என் ஊர்லேயே போடுன்னு நினச்சோம். அப்படி சொன்னதானே இப்போ இந்தியாவிலே அவன் தொழில் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டான், ஹோண்டா கம்பெனிக்காரன் வச்சுருக்கான். அந்த மாதிரி நீ ஒன்று இந்தியாவிலேயே எத்தனையோ தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க. இந்த சோகோன்னு ஒரு நம்ம ஊருக்கார ஐயா தானே, தென்காசிக்காரர், நல்ல மனுஷன், அவர் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம உள்ள டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குது, ஹச்சிஎல் என்னென்னமோலாம் கம்பெனியை வச்சுருக்கோம்ல தம்பி, அவங்களோட சேர்ந்து இதெல்லாம் நடத்து. இப்போ எப்படி ஹீரோவும் ஹோண்டாவும் சேர்ந்து ஹீரோ ஹோண்டா பைக்கு போட்டானோ அந்த மாதிரி நீ என்னுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களோட சேர்ந்து இந்த சோஷியல் மீடியா விஷயத்தை செய்ய. இங்கே அப்படி இல்லையா, உன் சர்வர் இங்கே வை. என் ஊர் மக்களுக்கு அனுப்பக்கூடிய எல்லா பதிவுகளும் என் ஊருக்குள்ளே தான் அந்த சர்வர் இருக்கணும். அந்த சர்வரை என்னுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கவனிக்கணும். அதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி யாருக்கு என்ன ஃபீடு போகுதுன்றது நான் கவனிக்கணும். மக்களுக்கு பேச்சுரிமை இருக்குன்னு தானே நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுது. கான்ஸ்டியூஷனில் தானே இப்போ 2வது சரத்தா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது. ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் அல்காரிதம்னு எங்கேயாவது எழுதியிருக்கா கான்ஸ்டியூஷனில்? பேசுகிறதுக்கு தானே உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு இந்திய அரசமைப்பு. நீங்கள் அடுத்தவனுக்கு அனுப்பக்கூடிய செய்திகளெல்லாம் நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அனுப்பணும்னு எங்கேயாவது இருக்குதா? அதுவும் மனுஷனால் இல்லை, ஒரு அல்காரிதம், ஒரு ஏஐ அல்காரிதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்குதா? எவனோ ஒரு வெள்ளைக்கார பைய அவன் கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு ஏஐ ராபோட்டு அது உருவாக்குற அல்காரிதம்
நம்ம 148 கோடி பேர் மூளையுமே செலவு செய்து அதை கேட்கக்கூட நம்ம நாட்டு பிரதமருக்கும் நம்ம நாட்டுடைய பார்லிமெண்ட்டுக்கும் அதிகாரம் இல்லையா? இதை நம்ம இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரையும் மக்காகிட்டு போடுவானுங்க இந்த வெள்ளைக்காரப்பாடு. உண்மையான டேஞ்சர் ஆயுதங்கள்னாலேயும் அணு ஆயுதங்கள்னாலும் இல்லைப்பா, நம்ம மூளைக்கு வரக்கூடிய செய்திகளில் இருக்குது. இந்த மூளைக்கு வரக்கூடிய செய்திகளை இந்தியாவில் உள்ள 148 கோடி மக்களுடைய மூளைக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் என்ன செய்தி போகுதோ அதை இந்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஆகணும். அதை கட்டுப்படுத்தலைன்னா நம்மளை காப்பாற்ற இந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான்.